ಗೋಲ್ಡನ್ ಬ್ರದರ್ಸ್ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಅಸೋಸಿಯೇಷನ್ ಆಯೋಜನೆ ಮಾಡಿರುವ ರಾಷ್ಟ್ರ ಮಟ್ಟದ ಕಬಡ್ಡಿ ಪಂದ್ಯಾವಳಿ ಇದೇ ಜನವರಿ 24, 25, 26, 2026 ಗಣರಾಜ್ಯೋತ್ಸವದ ಪ್ರಯುಕ್ತವಾಗಿ ರಾಷ್ಟ್ರ ಮಟ್ಟದ ಹಾಗೂ ನ್ಯಾಷನಲ್ ಲೆವೆಲ್ ಕಬಡ್ಡಿ ಚಾಂಪಿಯನ್ ಶಿಪ್ 60ನೇ ವರ್ಷದ ಅದ್ದೂರಿ ಮಹೋತ್ಸವ ಆಚರಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಪೂನಹಳ್ಳಿ ಸಮೀಪ. ದಯವಿಟ್ಟು ಈ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಹೆಚ್ಚಿನ ಜನಸಂಖ್ಯೆಯಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಯಶಸ್ವಿಗೊಳಿಸಬೇಕಾಗಿ ಆತ್ಮೀಯರಲ್ಲಿ ವಿನಂತಿಸುತ್ತೇವೆ. ಧನ್ಯವಾದಗಳು. வணக்கம். நமது பூனப்பள்ளி கோல்டன் பிரதர்ஸ் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் சார்பாக வருகின்ற 2026 ஜனவரி 24, 25 மற்றும் 26 3 நாட்கள் அகில இந்திய அளவில் நமது கிளப்பின் சார்பாக கபடி போட்டிகள் நடைபெற உள்ளது. இந்த போட்டிகளில் நமது சுற்று வட்டார அனைத்து கபடி ரசிகர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக நடைபெற்றதற்கு எங்களுக்கு சகரிக்குமாறு கோரிக்கொள்கிறேன். சுமார் 60 ஆண்டுகளாக நமது பூனப்பள்ளியில் இந்த கபடி விளையாட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்டேட் லெவல் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நிறைய போட்டிகள் நடைபெற்றுள்ளது. 25ஆம் ஆண்டு, 50ஆம் ஆண்டு மற்றும் இப்போ 60 ஆண்டு விளையாட்டு போட்டிகள் அகில இந்திய அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதல் பரிசா என்னென்ன கொடுக்குறீங்க? முதல் பரிசா ஆண்கள் பிரிவில் 3 லட்சம் ரூபாய், இரண்டாவது பரிசாக 2 லட்சம் ரூபாய்கள் மற்றும் 3ஆம் பரிசாக 1 லட்சம் ரூபாய். அதே மாதிரி பெண்கள் பிரிவில் முதல் பரிசாக 2 லட்சம் ரூபாய்கள், இரண்டாவது பரிசாக 1 லட்சம் ரூபாய் மற்றும் 3ஆம் பரிசாக தலா 3 மற்றும் 4 75,000 ரூபாய் பரிசாக வழங்கப்படும். எந்தெந்த மாவட்டத்திலிருந்து இளைஞர்கள் கலந்துக்கிறாங்க கபடி வீரர்கள்? இப்போது இது அகில இந்திய அளவிலான போட்டிகளானதுனால ஹரியானா, டெல்லி, மகாராஷ்டிரா, புனே, மத்திய பிரதேஷ் மற்றும் தமிழ்நாட்டில் சிறந்த அணிகள் மற்றும் கர்நாடகாவில் இருந்து ஆழ்வாஸ் இன்னும் முக்கியமான டீம்கள் பங்கேற்க உள்ளது. பெண்கள் பிரிவில் 2லும் இந்த அனைத்து டீம்களும் கலந்து கொள்ளும். 3 நாட்களுக்கு எத்தனை நபர்கள் கலந்துக்குவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க? டீம்கள் 20 ஆண்கள் பிரிவில், 16 அணிகள் பெண்கள் பிரிவில். சுமார் 5000 to 8000 முறை பொதுமக்கள் கலந்து கொள்வார். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்கள் கர்நாடகால இருந்து கலந்துக்கிறாங்களா, ஒசூர் பக்கத்துல இருந்து கலந்துக்கிறாங்களா? யார் யார் வரவேற்பு கொடுத்திருக்கீங்க? நமது கிராமம் பார்டர்ல இருக்கிறதுனால கர்நாடகாவில் இருந்தும் வராரு. அதே மாதிரி நம்ம ஒசூர், தளி, சுற்றுப்புற கிராமங்கள் மற்றும் பெங்களூர்ல இருந்து கெஸ்ட் கலந்துக்கிறார். அதே மாதிரி நமக்கு விளையாட்டு ரசிகர்களும் இதுல பால்கொள்வார். எத்தனை பேர் அமர்ந்து பாக்குற மாதிரி நீங்க ஸ்டேஜ் அரேஞ்ச் பண்றீங்க? இந்த ஆல் இந்தியா ஆனதுனால 10,000 வரலும் நாங்க ஏற்பாடு செஞ்சிருக்கோம். சிறப்பாக ஏற்பாட்டா இருக்கு. கேலரி 10,000 இலவசமா இருக்கு. எல்லாம் இலவசமா பார்க்கலாம். கிராம மக்கள் எல்லாம் ನಿರೂಪಕ ಹಾಗೂ ಕ್ರೀಡಾ ಮಹೋತ್ಸವಗಳ ಕಮೆಂಟ್ರಿ ಗೋಲ್ಡನ್ ಬ್ರದರ್ಸ್ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಅಸೋಸಿಯೇಷನ್ ವತಿಯಿಂದ ಜನವರಿ 26ನೇ ತಾರೀಕು ಅಂದ್ರೆ ಗಣರಾಜ್ಯ ಉತ್ಸವದ ಪ್ರಯುಕ್ತವಾಗಿ ರಾಷ್ಟ್ರ ಮಟ್ಟದ ಕಬಡ್ಡಿ ಪಂದ್ಯಾವಳಿಗಳನ್ನು ಆಯೋಜನೆ ಮಾಡಲಾಗಿದೆ. ಇದು ಸ್ಥಳ ಪೂನಪಲ್ಲಿ, ಹೊಸೂರು ತಾಲೂಕು, ಕೃಷ್ಣಗಿರಿ ಜಿಲ್ಲೆ. ಭಾಗವಹಿಸುವ ತಂಡಗಳು ಭಾರತ ದೇಶದ ಪ್ರತಿಯೊಂದು ರಾಜ್ಯದಿಂದ ಒಂದು ಕಲಾತಂಡ ಅಂದ್ರೆ ಯುಪಿ, ಬಿಹಾರ್, ಉತ್ತರ ಪ್ರದೇಶ್, ಬೆಂಗಳೂರು ಬುಲ್ಸ್, ಆಳ್ವಾಸ್, ತಮಿಳುನಾಡು ಇನ್ನು ಇತ್ಯಾದಿಗಳು. ಈ ತಂಡದಲ್ಲಿ ಸರಾಸರಿ 20 ರಿಂದ 25 ಪುರುಷ ತಂಡಗಳು ಈ ಒಂದು ರಾಷ್ಟ್ರ ಮಟ್ಟದ ಅಂದ್ರೆ ನ್ಯಾಷನಲ್ ಲೆವೆಲ್ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಲಿದ್ದಾರೆ. ಹಾಗೂ ಮಹಿಳಾ ಕಲಾತಂಡಗಳಲ್ಲಿ ಮಹಿಳಾ ವಿಭಾಗದಲ್ಲಿ ಕನ್ನಗಿ ನಗರ, ಚೆನ್ನೈ, ಸಾಯಿ ಗುಜರಾತ್, ಸಾಯಿ ಸೋನಿಪೇಟ್, ಸೆಂಟ್ರಲ್ ಹೈವೇಸ್ ಇನ್ನು ಇತ್ಯಾದಿಗಳು. ಇನ್ನು ಅನೇಕ ತಂಡಗಳು ಈ ಒಂದು ಕ್ರೀಡಾ ಮಹೋತ್ಸವ ಜನವರಿ 26 ಗಣರಾಜ್ಯೋತ್ಸವದ ಪ್ರಯುಕ್ತವಾಗಿ ಸುಮಾರು 40 ಟೀಮ್ಗಳು
ಪುರುಷರು ಹಾಗೂ ಮಹಿಳಾ ವಿಭಾಗದ ಎರಡು ಕ್ಯಾಟಗರಿಯಲ್ಲಿ ಸುಮಾರು 40 ತಂಡಗಳು ಸರಾಸರಿ ಭಾಗವಹಿಸುವ ಒಂದು ಸಾಧ್ಯತೆಗಳು ಈ ಒಂದು ಅಸೋಸಿಯೇಷನ್ ಫಾರ್ಮ್ ಈಗಾಗಲೇ ಆಗಿದೆ. ಗೋಲ್ಡನ್ ಬ್ರದರ್ಸ್ ಅಸೋಸಿಯೇಷನ್ ನಮ್ಮೆಲ್ಲರ ನೆಚ್ಚಿನ ಮಲ್ಲಿಕಾರ್ಜುನ್ ಅವರ ಅಧ್ಯಕ್ಷತೆಯಲ್ಲಿ ಅದ್ಭುತವಾಗಿ ಒಂದು ಕ್ರೀಡಾ ಮಹೋತ್ಸವ ಸುಮಾರು ಸರಾಸರಿ 10,000 ಜನರ ಸಂಖ್ಯೆಯನ್ನು ಹಮ್ಮಿಕೊಳ್ಳಲಾಗಿದ್ದು ಬಹಳ 60ನೇ ವರ್ಷದ ಈ ಒಂದು ಅದ್ದೂರಿ ಮಹೋತ್ಸವಕ್ಕೆ ಇಲ್ಲಿನ ನಾಗರಿಕ ಬಂಧುಗಳು, ಸುತ್ತಮುತ್ತಲಿನ ಗ್ರಾಮಸ್ಥರು, ಈ ಹಬ್ಬದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ತಾಲೂಕಿನ ನಮ್ಮ ಅಣ್ಣ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿ ಈ ಒಂದು ಕ್ರೀಡಾ ಮಹೋತ್ಸವ ನಮ್ಮ ನೆಚ್ಚಿನ ಗೋಲ್ಡನ್ ಬ್ರದರ್ಸ್ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಅಸೋಸಿಯೇಷನ್ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಯಶಸ್ವಿಗೊಳಿಸಬೇಕಾಗಿ ಆತ್ಮೀಯರಲ್ಲಿ ಆಹ್ವಾನ. ಹಾಗೂ ಈ ಒಂದು ವಿಶೇಷ ಕಾರ್ಯಕ್ರಮದ ಬಹುಮಾನಗಳನ್ನು ನೋಡಿದ್ರೆ ಬಹುಮಾನ ವಿಭಾಗಗಳು ಇಂತಿದೆ. ಪುರುಷರ ವಿಭಾಗ ಜನವರಿ 26ರಂದು ಫೈನಲ್ ತೀರ್ಮಾನ ಆಗುತ್ತೆ. ಮೊದಲ 2 ದಿನಗಳು ಪಂದ್ಯಾವಳಿಗಳು ಲೀಗ್, ಕ್ವಾರ್ಟರ್ ಫೈನಲ್, ಸೆಮಿಫೈನಲ್ ಹಮ್ಮಿಕೊಳ್ಳಲಾಗಿದ್ದು ಕೊನೆಯ ಅಂದ್ರೆ ಗಣರಾಜ್ಯೋತ್ಸವ ವಿಶೇಷವಾಗಿ ನಾವು ಫೈನಲ್ ಅನ್ನ ಹಾಕಿದ್ದಾರೆ. ಹಾಗಾಗಿ ಆ ಒಂದು ದಿನ ಬಹುಮಾನದ ವಿತರಣೆ ಪುರುಷರ ವರ್ಗದಲ್ಲಿ ಪ್ರಥಮ ಬಹುಮಾನ 3 ಲಕ್ಷ, ಎರಡನೇ ಬಹುಮಾನ 2 ಲಕ್ಷ, ಮೂರನೇ ಬಹುಮಾನ 1 ಲಕ್ಷ, ಹಾಗೆ 4ನೇ ಬಹುಮಾನ ಸಹ 1 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಹಾಗೆ ಆಯೋಜನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಹಾಗೆ ಮಹಿಳಾ ವರ್ಗದಲ್ಲಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಪ್ರಥಮ ಬಹುಮಾನ 2 ಲಕ್ಷ, ಎರಡನೇ ಬಹುಮಾನ 1 ಲಕ್ಷ, ಮೂರನೇ ಬಹುಮಾನ 75,000 ಹಾಗೂ 4ನೇ ಬಹುಮಾನ 75,000ದಂತೆ ಆಯೋಜನೆ ಮಾಡಲಾಗಿದೆ. ಈ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಇನ್ನು ಅನೇಕ ಗಣ್ಯರು, ಇಲ್ಲಿನ ರೂವಾರಿಗಳು, ಇಲ್ಲಿನ ಸ್ಥಳೀಯರು ಹೆಚ್ಚಿನ ಜನಸಂಖ್ಯೆಯಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸುವ ಒಂದು ಕ್ರೀಡಾ ಮಹೋತ್ಸವ 60ನೇ ವರ್ಷದ ಅದ್ದೂರಿ ಮಹೋತ್ಸವ ನಮ್ಮ ಗೋಲ್ಡನ್ ಬ್ರದರ್ಸ್ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಅಸೋಸಿಯೇಷನ್ ಆಯೋಜನೆ ಮಾಡಿದಂತ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ತಾವೆಲ್ಲರೂ ಭಾಗವಹಿಸಿ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ವೀಕ್ಷಿಸಿ ಆನಂದಿಸಬೇಕಾಗಿ ತಮ್ಮಲ್ಲಿ ಮತ್ತೊಮ್ಮೆ ಸವಿನಯ ಪ್ರಾರ್ಥನೆ ಇಂತಿ. ನಾನು ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಯ ರವಿ, ಸಾಂಸ್ಕೃತಿಕ ವೇದಿಕೆಗಳ ನಿರೂಪಕ ಹಾಗೂ ಕಬಡ್ಡಿ ಕಮಿಟಿ. ಧನ್ಯವಾದಗಳು.